ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேல் குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பார்கள், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். ஆகவே கிரகங்களின் நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில், உடலில், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது என்பது ஜோதிடத்தின் நீதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோள்களின் நகர்வு, அதாவது கோச்சாரம் என்பார்கள், அதையும் சேர்த்து வைத்து தான் பலம் பார்ப்பார்கள். அப்படி கோள்களின் நகர்வு என்ற கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது சந்திரன் ஒரு ராசி ஒரு நாளுக்கு ஒரு தடவை கிடக்கிறார். செவ்வாய் புதன் சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதத்தில் ஒரு ராசி கடப்பதாக வருகிறது. ஆகவே இந்த தினமாச கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் எல்லோரும் இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சியை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் நமக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. அதில் முதலாக வருவது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதே குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 48.55 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். இதுதான் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய குருவினுடைய நகர்வுகள். அதே நமது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் என்றால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:07 மணிக்கு சூரிய உதயாதி 12:49 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மணிக்கு சூரிய உதயாதி 29.14 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/12/2027 13/2/2027 சனிக்கிழமை பகல் 1:01 மணிக்கு சூரிய உதயாதி 17:33 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் திருக்கணிதப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணக்கு என்பது. ஆகவே இந்த பதிவில் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடப்பதாக வைத்து நாம் பலன் பதிவிடுகிறோம். சார், கோயிலில் 26ஆம் தேதி வைக்கிறாங்க. கோவிலில் 26ஆம் தேதி தான் வைப்பாங்க. அது பூஜைக்காக, குரு பயிற்சியினுடைய பூஜைகளுக்காக வைக்கப்படுவது. அது மட்டும் கோவிலில் ஃபாலோ பண்ணுவது, அதாவது சிராத்த திதி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, இதே மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இது போன்ற கோயில் விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி, கிரக பயிற்சிகளுக்கும் கோயில்களில் பின்பற்றுவது பாம்பு பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கோயில் நீதிக்கு அது சரி. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதகமே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணிக்கிறோம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தேவைப்படுவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான். இனி நாம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி அஷ்டமத்தில் அடி வைக்கிறார். 8இல் குரு வந்தாலே அதன் எல்லா வழிகளிலும் தொல்லைகள் தருவார்கள் என்பார்கள். கெட்டிவேடம் கட்டுவதில் தடையே ஏற்படும். வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கு பல பிரச்சனைகள் உண்டாகும். தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லும். சுயஜாதக அடிப்படையில் குரு இருக்கும் இடமும் அதன் சாரபலமும் பார்த்து உங்கள் யோக பலத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்பவர்கள் காணொலியில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தின் பலனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குவோர் குரு பகவான். அவர் உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. மனதைரியம் குறையும். மற்றவர்களின் பேச்சுக்கும் ஆளாகும் சூழ்நிலை உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உடன் இருப்பவர்கள் நம்பி செயல்படவும் முடியாது. அனுபவத்தின் அறிவுரையும் ஆன்மீக பெரியோரின் ஆசையும் தான் உங்களை வழிநடத்தி செல்லும். சுபகரமான குரு உங்கள் ராசிநாதனை குரு கடகத்திலிருந்து 2, 4, 12ஆம் இடங்களில் அவருடைய பார்வை பதிகிறது. ஆகவே அந்த இடங்களின் ஆதிபத்தியங்கள் புனிதம் பெற்று பலமும் பெறுகிறது. 2ஆம் இடத்தில் குரு பார்வை பதிவதால் நெருக்கடி நிலை மாறும். சரியான நேரத்தில் போதுமான தொகை வந்து சேரும். ஆனால் சேமிக்க இயலாது. திடீரென வரும் விரயங்களால் மனக்கலக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் வசதி வாய்ப்புகள் கூடும். புதிய வீடுகளை கட்டி குடியேறுவீர்கள். பாதியில் கட்டி கொண்டிருந்த கட்டடங்கள் முடிவுக்கு வரும். கிரகப்பிரவேசம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் பத்திரப்பதிவும் கட்டட கட்டு முயற்சிகளில் தடைகள் அதிகமானாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றியை காணக்கூடிய காலமாக இருக்கிறது. தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. இடமாற்றம், ஊர் மாற்றம், வாகன மாற்றம் போன்றவை ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும். மனப்பயம் அதிகரிக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த விளைவாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுபவிரயங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கான முயற்சிகள் இருக்கும். அது கடைசி நேரத்தில் கைகூடும். முன்னேற்ற பாதையில் சறுக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முக்கிய புள்ளிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரியின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். வேலை மாற்றம் செய்யலாமா என்று சிந்திக்கும் நேரம் இது. பெண்களை பொறுத்தவரையில் ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களை அதிகரிக்கும். சேமிப்பு கரையும். உங்களிடமுள்ள பொறுப்புகள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தாய் மற்றும் உடன்பிறப்புகளை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் பெயரில் அசையா சொத்துக்களும் அதை வாங்கும் யோகமும் உண்டாகும். பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உறுதியாக ஏற்படும். ஜனவரி 20ஆம் தேதி 2027 குரு வக்ரமாகிறது. அந்த குரு வக்ரமாகும் காலத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. குடியுரிமை கிடைக்காமல் வெளிநாட்டில் இருப்பவர்கள் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு இடம் வாங்குவதில் பிரச்சனைகள், கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறது என்ற கவலையும் ஏற்படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைவராமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் உண்டாகும். டிசம்பர் 5ஆம் தேதி ராகுகேது பயிற்சி இருக்கிறது. மகர ராகுவும் கடகக்கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கப் போகிறார்கள். தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ஆனால் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை மிகுதியாகும். உழைப்பின் பலன் மற்றவர்களை போய் சென்றடையும். புனர்பூச நட்சத்திர காலையில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பொருளாதார நிலைமை உயரும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் நன்மை கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த இட பிரச்சனை அகலும். பிள்ளைகளின் கல்வி பயணம் தொடரும். கடல் தாண்டி சென்று படிக்க வேண்டும் அல்லது பணிபுரிய வேண்டும் நினைத்தவர்களின் முயற்சி கைகூடும். வாகனத்தை சீர் செய்ய முன்வருவீர்கள். பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தனசகாய ஸ்தானாதிபதியிலான சனியின் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். நிலையான வருமானங்கள் வர வடிவமைத்துக் கொள்வீர்கள். பாதை மாறி சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களை வந்து சேர்வார்கள். பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழ்
பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளை பெறுவீர்கள். பாகப்பிரிவினை எதிர்பார்த்தபடி சுமூகமாக முடியும். இந்த காலத்தில் எதை செய்ய நினைத்தாலும் அது ஈடேறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சரிக்கும் பொழுது சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். கடல் தாண்டி செல்லும் யோகம் உண்டாகும். வியாபாரம் வெற்றியை தரும். விருதுகளும் பட்டங்களும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் செயல்பாடுகள் மேலதிகாரிகள் ஆச்சரியப்பட வைக்கும். மக நட்சத்திரக்காலில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். சிம்மகுருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 1, 3, 5 இடங்களில் பதிகிறது. ஜென்மராசியை குரு பார்ப்பதால் நன்மைகள் இருக்கும். ஆரோக்கியம் சீராகும். அன்றாட பணிகளை செவ்வர செய்து முடிப்பீர்கள். நெருக்கடி நிலை மாறும். உற்றார் உணவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். குடும்ப முன்னேற்றம் கூடும். குடும்பம் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு பகவானை வழிபடுவது நல்லது. யோக பலம் பெற்ற நாளில் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சில வளங்களை சேர்க்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிமையாக வளமையாக இருக்க என் அப்பன் சந்திரமுருகன் அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.